ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கூட்டமாக சேர்ந்து ஒருத்தரை கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இதில் என்னென்னா, கூட்டமாக சேர்ந்து பிளான் பண்ணவங்க யாருன்னா அவங்களோட சொந்த சகோதரர்களாம். அந்த சகோதரர்களையே மன்னிச்சு ஒருத்தராம். இதெல்லாம் நம்ப முடியுது? ஆமாங்க, உண்மையா. பார்க்கலாம் என்னதான் நடந்ததுன்னு கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். நம்ம நீங்கள் தெரியும் வெண்டா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? இப்போ உனக்கு ஒரு தம்பி இருக்கான்ல, சப்போஸ் அவன் வந்துட்டு உன்னை அடிச்சிட்டான், நீ என்ன ரியாக்ட் பண்ணுவ? திருப்பி அடிப்பங்க. திருப்பி அடிப்பேன். அப்போ உனக்கு கோபம் வரும், நீ பழி வாங்கணும்னு நினைப்ப. ஆனால் ஒரு மனுஷன் இருக்கார் பைபிளில், அவரோட சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்துட்டு சாவடிக்க பிளான் பண்ணாங்க. இரு 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 அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிக்கிறேன். யோசி. அவர் என்ன பண்ணியிருப்பாரு? பயந்து ஓடி ஒழிஞ்சிருப்பாரு. இல்லை, சொல்லு, வேற ஏதாவது சொல்லு. இல்லாட்டி அவங்க அம்மா அப்பா மாட்டி விட்டுருப்பாரு. இல்லை, அவர் அதையும் பண்ணலை. அவங்களுக்கு அவர் எதுவுமே பேசலை. அவங்க அவரை சாவடிக்க பிளான் பண்ணாங்க. அவர் எதுவுமே பேசாமல் அதுக்கப்புறம் சாகடிக்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய குழி தோண்டி அவரை அதில் தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டுட்டு அவரை வந்துட்டு வேறு தேசத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு காசுக்காக அவரை வந்து விற்று போட்டாங்க. அவர் வந்துட்டு அங்கே போய் இருந்தார். ஆனாலும் அவருக்கு கோவம் வந்திருக்கும் நீ நினைக்கிற? கிடையவே கிடையாது. வந்திருக்கணும், ஆனால் அவருக்கு வரலை. அவர் என்ன பண்ணாருன்னா அவரை தான் யோசேப்பு. உனக்கு தெரியாதா அவரை? மன்னிப்புனாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர ஒரே பேர் என்னன்னா யோசேப்பு. தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ஆனாலும் அவர் ராஜாவான பிறகு, இப்போ உன் தம்பி உன்னை அடிச்சிட்டான், நீ ஏதோ பண்ண, நீ பெரிய ஆளாயிட்ட, பட் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு யோசிப்பியா? ஆனால் யோசேப்புக்கு வந்து கொட்டின்னுக்கா என்னை அடிச்சிட்டான்ல, ஆனால் அவருக்கு வந்துட்டு அந்த தாட்டே வரல. அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும், அவர் பெரிய லெவலுக்கு போயிட்டாரு, ஒரு ராஜாவாயிட்டாரு. ஆமா, இது எதனாலன்ட்டு உனக்கு யோசிக்க தோணுதா? ஏன்னா அவர் ஏசப்பாவுக்கு கீழ்படிச்சிருந்தார். ஏசப்பாவுடைய பைபிள் வசனத்தை படிக்கிறவர், ப்ரேயர் பண்ணுறவர், ஏசப்பாவுடைய அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்ததுனால, அவருக்குள்ள அந்த உள்ளான அன்பு அபிஷேகம் இருந்ததுனால அவருக்கு அத்தனை கொல்ல போகிற அந்த சகோதரர்களை கூட என்ன பண்ணலாம், பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணமே வரல. புரியுதா? இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம தப்பு பண்ணாலும், நமக்கு தப்பு பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும்? ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. ஒரு பைபிள் வேர்டு இருக்கா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? யார் நம்மளை அடித்தாலும் நம்மளை திட்டினாலும் நம்ம ப்ரேயர் பண்ணணும். அவங்களுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ப்ரேயர் பண்ணக்கூடாது. ஏசப்பா இவங்களை பார்த்துக்கோங்க, இவங்களை அடிங்க அப்படி சொல்லக்கூடாது. இவங்க நல்லா இருக்கணும், இவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணணும். யூ மீன் நம்ம வந்து ஏசப்பா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே, ஓகேக்கா. பாய் பாய்.